இது முடிவில்லாத தொடக்கம். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகும் ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி. நன்றி பண்ணுங்க, அதான் முக்கியம். மார்க்கு தெரியுங்களா? மார்க்கு தெரியும். சின்ன மார்க்கு 10th 12th வாங்கினதுலாம் அந்த மார்க் இல்லைங்க. மார்க்கண்டைன் தெரியுங்களா? தெரியும். சின்ன மார்க்கண்டைன் தெரியுங்களா? மார்க்சன் தெரியுங்களா? பல்ராம் நாயுடு. நேரத்துக்கு அதை பேசாம விட்டேன். டைம் இல்ல, நைட்டு தான் வந்துச்சு. அதுதான் நைட்டு வந்து பேசினதுனால அதை பத்தி பேச முடியும். நம்மளே உலக அதிசயமா 6 மணிக்கு வீடியோ போட்டோன்னே. ஆமா, இன்னும் திடீர்னு 6 மணிக்கெல்லாம் வீடியோ வந்திருக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. என்னடா திடீர்னு 6 மணிக்கு வந்து கதவை திட்டுறேன். வந்து செம்ம ஃபயரி ஸ்பீச் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி. எப்படி இங்கிலீஷில் வந்து பிச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா? எவ்வளோ இங்கிலீஷ் பேசணும்னு தெரிஞ்ச உனக்கு அது யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலன்ற பத்தியான்ற மாதிரி நல்ல ஒரு மனப்பாடம், ஒரு ப்ராப்பர் மனப்பாடம் வந்து பண்ணி அழகாக வந்து ஒப்பிச்சுட்டு ஜம்முன்னு வந்து பண்ணியிருக்காரு. நான் வந்து தேடுறேன், வாய்ஸ் மட்டும் வருது, ஆளை காணுமே. நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் வாய் அசையுது, ஆனா இந்த பையன் வாயிலிருந்து இந்த வாய்ஸ் வர வாய்ப்பு கிடையாது. அப்ப பின்னாடி இருந்து எவ்வளவு பேசுறான் போல அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல நான் தேடிட்டு இருக்கேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, தம்பி தான் சிங்கம் கர்ஜிச்ச மாதிரி. ஆமா, என்னடா அது இவ்வளவு கருமமா இருக்கு, சிங்கம் இப்படி இவ்வளவு கேவலமா கர்ஜிக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஏங்க நீங்க வேற, உங்களுக்கு அது பல்ராம் நாயுடு மாதிரி தெரிஞ்சுதா? எனக்கா? அதுவா? பல்ராம் நாயுடு எப்படி பேசுவாரு? பல்ராம் நாயுடு தசாவதாரம். அதான் சொல்றேன், பல்ராம் நாயுடு எப்படி பேசுவாரு? எனக்கு இது தெரியாதா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு இழுத்து பேசுவாரு. அவர் மாதிரி பேசி முட்டிக்கு முட்டி சட்டுனா அந்த மாதிரி சொல்லுவாரு. கண்ணாடி போட்டு கண்ணு முழி இந்த உருட்டு. எனக்கு டக்குன்னு வேற ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. என்னது? தாகப்பட்டது, வானத்துல ஏரோப்ளேன் பறக்குது, கடல்ல கப்பல் மிதக்குது, ரோட்ல பஸ் போகுது, அங்கெல்லாம் வாங்க முடியாத அரிய வகை பொருட்களை இந்த ரயில் பணத்துல நம்ம வாங்கலாம் அப்படின்னு வந்து சூர்யா பேசுறாங்க பிதாமகன்ல. அதுதான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. நல்ல ஒரு குரல் வளம், நல்லா பேசியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, எங்க அப்பா விட்டுருங்கன்னு சொன்னது வரைக்கும் ஓகே, உங்க கூட உங்க பையன் இல்ல, அதுக்காக எங்க அப்பா எங்க கூட இருக்கு, அவருக்கு தான் வேலை. புரியல, நீ என்ன பேச வந்தியோ அதை தான் பேசணும். அவங்க கூட அங்க அப்பா இல்ல, குடும்பம் இல்ல, குட்டி இல்லைன்னா நீங்க பேசக்கூடாது. இப்படி பேசுனீங்கன்னா 15 நாள் இல்ல 125 நாள் ஆகும் டேடி வரதுக்கு. அவரையும் சேர்த்து உள்ள வைங்க. அதுதான் உனக்கு அப்பாவை பிரியம் இல்ல தானே, வா போலாம் வா அப்படின்னு சொல்லி உன்னையும் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அனாவசிய பேச்சு. வந்து பேசுனீங்களா, எங்க அப்பா விட்டுருங்க, அவர் வந்து விளாத்தி குளத்துக்கு அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு, விளாத்தி குளத்தையே வந்து விண்வெளி மாரி மாத்தி வச்சிருந்தாருன்றதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தப்பு கிடையாது. அங்க வந்து எதுவுமே நடக்கல, ரேப்பு நடக்கல, அது நடக்கல, அந்த விளாத்தி குளத்துல அந்த சம்பவம் எல்லாம் நடக்கல, அதையும் மீறி திமுக தான் அங்க ஜெயிச்சுது, அதெல்லாம் சொன்னீங்கன்னா ரைட் ஓகே. அவரே அதிமுக இருந்து வந்த ஒரு பீஸ் தான், அதைதான் தூக்கி அங்க பக்கம் வந்து போயிருக்காரு. அவர் 2016 பெரிய சம்பவம்லாம் வந்து பண்ணியிருக்காரு, சட்டமன்றத்தில் பெரிய சம்பவங்கள்லாம் வந்து செஞ்சிருக்காரு. அப்படியாப்பட்ட நபர் வந்து இன்னைக்கு வந்து திமுகவில் இருந்து பேசி கைது பண்ணியிருக்காரு. பேசும்போதும் தெரியல, நமக்கு சுகர் இருக்கு அது இருக்குன்றாங்க. பிரச்சனை அதெல்லாம் கிடையாது, வாய் தான் பிரச்சனை. வாய் ஒழுங்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காரு. அதனால வந்து அங்க வந்து போயிருக்காரு. அப்பாவை பிரிஞ்சு இருக்க முடியலன்னா நீங்களும் அதே மாதிரி பேசுங்க, உங்களையும் வந்து அதே பக்கத்திலேயே வந்து வச்சிடலாம். யார் தெரியுமா? வக்கீல் இரு. எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? அதெல்லாம் முடியாது. எப்படி அரெஸ்ட்னா கூட்டின்னு போனாங்கல்ல, துப்பாக்கி முனையில் மிரட்டி. ஆமா, துப்பாக்கி முனையில வந்து மிரட்டுறாங்க. அவர் ஏதோ மரண வாக்கு மூலம்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. போகும்போது விஜய் சார் சொன்னாராம், கன் எடுத்துக்குங்க, கரெக்டா இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இல்ல இங்க வைங்க, என்கிட்டயே துப்பாக்கி அப்படின்னு நான் சொல்றேன், அப்படியே அதை வந்து ஆடியோவா வந்து பிளே பண்ணுங்கன்னு அவர்கிட்ட சொன்னாங்களாம். அதே மாதிரி துப்பாக்கி முனையில மிரட்டினாங்களாம். என்ன மிரட்டினாங்க? பாத்ரூம்க்கு ஏதோ கூட்டு போறாங்கன்னாங்க. வரும்னு சொல்லியிருக்காரு, கூட்டு போயிருப்பாங்க. அடிக்கிறதுக்கு கூட்டு போறாங்க. ஏங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரு ஏதோ நீங்களும் நானும் மாட்டினா மாதிரி, ஒரு சவுக்கு சங்கர் மாட்டினா மாதிரி ஏதோ நினைச்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து சொல்ல முடியுமா? கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல வச்சு, ஸ்பெஷல் பாத்ரூம் இருக்கும்ல, போன உடனே வழுக்குனோடனே கை உடையும்ல, ரைட்டோ லெஃப்டோ உடையும்ல, அந்த மாதிரியான பாத்ரூம் இல்ல அது. அது சட்டமன்ற உறுப்பினர் அவரை வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி.
அது இல்லாம திமுகன்ற ஒரு பெரிய கட்சியோடைய ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, அவரெல்லாம் அப்படி அசால்ட்டா வந்து பாத்ரூம்ல வச்சு அடிக்க முடியுமாங்க? முருட்ட வேண்டியதா. இப்ப நம்ம அனிதா உருட்டலையா, என்னைய வந்து கட்சி தாவல் வந்து பண்ண சொன்னாங்க, நீங்க வந்து வந்துருங்க, அதுக்குதான் சொல்லிட்டாங்கல்ல, காலில் விழுந்து கெஞ்சினாலும் உங்களை கட்சியில நான் சேர்த்துக்க மாட்டேன்னு வந்து சொல்லிட்டு போனார்ல. அந்த மாதிரி இவரை வந்து மிரட்டிட்டாங்க. என்ன மிரட்டினாங்கன்னா, மிரட்டினாங்க, நீங்க தான் மிரட்ட மாட்டீங்களே, நீங்க தான் மிசாவையே பார்த்தவங்களாச்சே, நீங்க ஏன் பயப்பட போறீங்க? அதுக்கே நீங்க, நான் என்ன கேட்கறேன், அஞ்ச மாட்டீங்கல்ல, வந்து போலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியதானே? ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணுன்றீங்க, வாங்கன்றீங்க, ஸ்பீக்கர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்றீங்க, எதுக்கு இதெல்லாம்? எமர்ஜென்சியோட பெரிய ஜென்சியா இருக்குங்க இது. ஜென்சி தான், அதுக்கு என்ன பண்றது? ஜென்சி உங்ககிட்ட இருந்து எமர்ஜென்சி, இந்த பக்கம் இருக்கிறது ஜென்சி, அது பஞ்சாயத்து. இதுதான் உங்களோட இது. ஏன் உங்க பையன் ஒரு ஜென்சி இல்லையா? அட்வொகேட் வேற. ஆமா, கிளாஸ் எடுத்திருக்காப்ல. யாருக்கு? சிஎம் அவர்களுக்கு. இந்த மாதிரி பழைய சிஎம்கா? இப்ப இருக்கிற நம்ம சிஎம் அவர்களுக்கு வந்து சட்டமன்றத்துல கதவை சாத்தி அடிக்கணும்ன்றாரு. இந்த மாதிரி மனநிலைமெல்லாம் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி வந்து ஒரு நாக்சிஸ் பிஹேவியர்னு சொன்னாங்கல்ல, அந்த கதவை சாத்திட்டு அடிக்கணும் கொல்லணும்லாம் சொல்லல. நாம பேசும்போது ஓடிடுறாங்க. அப்ப கதவை சாத்தணும் மட்டும்தான் சொன்னாரு. எக்ஸ்ட்ராவா திமுக மாதிரி சேர்க்க கூடாது, கதவை சாத்திட்டு போடுறாங்க வைக்கிறாங்க. அதனால வந்து சொன்னாரே தவிர இதெல்லாம். இப்ப எதுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் இறக்கி விடுறாங்க? யாரு பையனெல்லாம் இறக்கி விடுறாங்க ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம்? அதுக்கு முன்னாடி ஒரு போராளியா வேற இருந்திருக்காரு. ஆமா, அது வேற ஏதோ ஒண்ணு. திருப்பரங்குன்றத்துல ஏதோ பஞ்சாயத்துக்கு ஏதோ போய் பேசியிருக்காரு, தீபம் ஏத்துறதுக்காக வந்து. ஆமா, முதலமைச்சரை எதிர்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் பீச்சாங்க எடுத்துக்கி வாயில வச்சுட்டாரு, ஒத்திட்டு போ அப்படின்ட்டாங்க, கூட்டு போயிட்டாங்க. அவ்வளவு பெரிய மாபெரும் போராளி. அந்த எப்படியும் அந்த மார்க்கண்டேயன் அவர்களுடைய அந்த இதை வந்து அவர் காப்பாத்திடுவார், லீகசியை காப்பாத்தி திமுக மென்மேலும் விளாத்தி குளத்துல வளர வச்சிருவாருன்ற நம்பிக்கை நேத்து அந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே தோணிடுச்சு. பெரிய அளவுக்கு வந்துருவா அப்படி அப்படின்றது தோணி இருக்கு அவரு. ஆமா, இப்பெல்லாம் எல்லாரும் ஒரே நாள்ல வந்து ட்ரெண்டிங் ஆயிடுறாங்களே, அது எப்படி? இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்க வந்து ஆகிடலாம். ஆமா, ஆனா வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், தாகப்பட்டது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் இருக்கணும், பேஸோட எடுத்து அந்த வந்து பேசுனீங்கன்னா வந்துரும். போய் பார்த்திருக்காங்க, கனிமொழி அவர்கள் போய் பார்த்திருக்காங்க, வந்து ஜெயிலுக்கு போய் பார்த்துருந்துருக்காங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம பார்க்காத இடம் கிடையாது, நம்ம வரைக்கும் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஆமா, நம்ம எல்லாம் போகாத இடமே, அதையே தட்டி விட்டு வந்திருக்கேன், நீங்க என்ன இதுக்கெல்லாம் போய் நீங்க பயப்படுறீங்கன்னு போயிட்டு ஆறுதல் கூறிட்டு வந்திருக்காங்க. பாளையங்கோட்டை ஜெயில வந்து கலைஞர் அவர்கள் வந்து இருந்தாராம். நமக்கு ஒன்றும் பாளையங்கோட்டை சிறையெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம எல்லாம் வந்து இருந்திருக்கோம். கலைஞர் அவர்களே வந்து இருந்திருக்காரு. கலைஞர் அவர்கள் எதுக்கு இருந்தாரு நமக்கு தெரியாது. பாளையங்கோட்டை ஜெயில அவர் போராட்டம் பண்ணி ஏதாவது நடந்திருக்கும், அந்த காலகட்டத்துல போயிருப்பாருன்னு வச்சுங்களேன். சார் எதுக்கு உள்ள வந்து எலும்பு உடைப்புன்னு சொன்னாங்க, அப்போ உங்களை உள்ள வைக்க வேண்டியதான் அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் புதுசா வந்து கனிமொழி அவர்கள் போறாங்க, எல்லா இடத்துக்கும் மாநில அரசியல் எல்லாம் வச்சுக்கிட்டு பரவாயில்ல சுத்துறாங்க, டெல்லிக்கும் போறாங்க, இதையும் வராங்க, அங்க முடிச்சுட்டு இங்கேயும் வராங்க, பயங்கர பிஸியா தான் வந்து இருக்காங்க. போட்டோ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? உங்களோட அதான் சொல்றேனேங்க, இங்க இந்த திமுகவுக்காக போராடுற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பு தான் வருது. அவங்க வந்து அப்படியே பயங்கரமா திமுக காங்கிரஸ் பயங்கர சண்டை. அவங்க ரெண்டு பேரும் அங்க சேர்ந்துக்கிட்டு 3 Idiots படத்தோட இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் நீ என்ன உனக்கு அவ்வளவுதான், உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன். இந்த பக்கம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அனைத்தும் வீணாகி விட்டது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பாத்தீங்களா, இதே ஒரு ஊர்ல மேயரும் 2 இதுல கவுன்சிலர் இதுல வந்து 2 பேரும் சண்டை போட்டாங்களே, திமுகவும். அதே மாதிரி தான் உள்ள பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க, வெளியே வந்து தோல் மேல கையை போட்டுக்கிட்டு ஜாலியா போறாங்க. இதுதான் அரசியல். வாராங்களா எங்க இந்த பக்கம் பாக்குமாரு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பாத்துற 3 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாம் பார்க்க இப்படி அடிச்சுக்கிட்டாங்க என்னங்க அப்படி இருக்கும். ஆனா ஒண்ணும் கிடையாது, உள்ளுக்குள்ளார எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் வந்து இருப்பாங்க. அதனால போய் இன்னைக்கு கனிமொழி மேடம் வந்து ஆறுதல் கூறிட்டு வந்திருக்காங்க நம்ம இவருக்கு, மார்க்கண்டேயனுக்கு. கவலைப்படாதீங்க, 150 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்க வரத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு 15 நாளைக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, ஒரு லாங் டேர்மா இருக்கட்டுமே. ஏன்னா இதை வந்து விரும்புவாங்க. ஒரு 150 நாள் ஒரு ஜெயில இருந்தாருன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற மாதிரி. ஆமாங்க, 150 நாள் சிறையில் இருந்தார் மார்க்கண்டேயன். பாத்தீங்களா, திரையுலகில் ஒரு மார்க்கண்டேயன் சிவகுமார் மாதிரி அவர் வீட்டுல இருக்காரு, இவரு சிறையில இருக்காரு அப்படின்னு காட்டி மக்கள்கிட்ட, விளாத்திக்குள்ள மக்கள்கிட்ட சொல்லலாம்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லலாம்ல. ஆளுங்கட்சியா இருந்தாவது ஏதாவது அமைச்சர் ஏதாவது. ஆளுங்கட்சியா இருந்தா நான் எங்க உள்ள போறேன், ஆளுங்கட்சி வேற இருக்கிறதா தானே நானே உள்ள போயிருக்கேன். இல்ல அமைச்சரா ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு, இப்ப அதுவும் கிடையாது. இதோ இப்ப இந்த தியாகத்தை பண்ணிருக்காருல,
அடுத்த எலெக்ஷனுக்கு தன்னுடைய பொன்மொழிகளால வந்து முதல்வரை காயப்படுத்திட்டார்ல, முதல்வர் கோவப்பட்டு இப்ப கைது பண்ண வச்சுட்டார்ல, கைது பண்ண வச்சோன்னு இப்ப 15 நாள் சிறையில இருக்காருல. இது எவ்வளவு பெரிய தியாகம். இந்த ஒரு தியாகத்தை வச்சு நான் அமைச்சர் பதவி வாங்கிட மாட்டேன்னா? வாங்கிருங்க. ஜெயிக்கும் போது வாங்கிட மாட்டேனா? இல்ல நான் வாங்கலன்னா கூட மை சன் வாங்கிட மாட்டாரா? இந்த மாதிரிதான் தமிழன் பிரசன்னா அவர்களும் பேசியிருக்காரு. இதுவே வந்து எலும்பு உடைக்கிறது தப்பு அப்படின்னா அப்போ வந்து வாய உடைக்கணும். அவர் ஏதோ ஒரு அந்த வார்த்தை வந்து டேஷ் சிஎம் வந்து நீங்க வந்து கைது பண்ணணும். டேஷ் பிரசன்னா பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கண்ட டேஷை பத்தி நம்ம பேச கண்ட டேஷை பத்தி நம்ம இல்ல கண்ட டேஷ் எல்லாம் டிபேட்ல கூப்பிட்டு வச்சு கண்ட டேஷ் வார்த்தையெல்லாம் போடுறாங்களே, அதுக்கு அது கூப்பிடுற டேஷை தான் நம்ம போய் கேட்கணும். இந்த டேஷை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? டேஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டேஷ் வந்து தான் ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவல்ன்ற நினைப்பு டேஷ் பிரசன்னாவுக்கு வாயில வந்திருக்கும். அதுதான் இல்ல டேஷ் பிரசன்னாவுக்கு என்னன்னா, தான் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், தன்னை மாதிரி யாருமே வந்து பேசிட முடியாது, தன்னை மாதிரி யாருமே சிரிச்சிட முடியாது. உங்களுக்கு எல்லாம் முன்னோடி அவரெல்லாம் நீங்க பீட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஃபேன் கேர்ள் இருக்கலாம், பாட்டு போடலாம், உங்களுக்கு பழைய வீடியோ எடுத்து போட்டு ஜம்முன்னு கிரியேட் பண்ணலாம். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுதான் இல்ல கிரியேட் பண்ணலாம். ஆனா டேஷ் பிரசன்னாவை நீங்க வந்து தொடக்கூட முடியாது. அடிக்கலாம், ஆனா டான்சிங் எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஆமா, நீங்க உங்கள்கிட்ட அதாவது இவர் இருக்கார்ல எதிர்கட்சி தலைவர், அவரை கூட நீங்க அடிச்சிடலாம். ஆனா அதுக்காகலாம் டேஷ் பிரசன்னாவை நீங்க வந்து தொட்டு பார்த்துடலாம் நினைச்சிடாதீங்க. அது முடியவே முடியாது. டேஷ் பிரசன்னாக்கு என்னன்னா, டேஷ் பிரசன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு வாயி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு வாயி, எதிர்கட்சி ஆயிட்டாருன்னா காவாயி. இப்படிதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது டேஷ் பிரசன்னா என்ன சொன்னாருன்னா, முதலமைச்சர் நல்ல பெரிய கும்பா, முதலமைச்சர் என் வீட்டுக்கு சாக்கடைய எடுப்பாரு, அதுக்குத்தான் முதலமைச்சர் அப்படின்னாரு. அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இருக்கும். ஆமா, என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிட்டுனா அவருதான் வந்து பண்ணணும், இது பண்ணி தரணும் அப்படின்னாரு. 21 to 26 எத்தனை வருஷம் உங்க வீட்டுக்கு உங்க முன்னாள் முதலமைச்சர் வந்து அடப்படுத்து கொடுத்தாரு? இந்த 5 வருஷத்துல இவர் சொல்லவே இல்லை, அடைக்கவே இல்லை. அப்பயும் முயற்சி பண்ணாங்க. 26 to 31 வர வச்சு நம்ம வீட்டுல சாக்கடை அடக்கி வச்சிடலாம்னு சொல்லி டேஷ் பிரசன்னா ட்ரை பண்ணாரு. எதுக்கு? கக்கூஸ் அடைக்கிறதுக்கு. முன்னாள் முதலமைச்சரை கூட்டு வந்து பண்ணிடலான்னு. இவர் பிளான் பண்ண நேரம் அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியல, முடிஞ்சு போச்சா. இப்ப என்ன சொல்றாரு நம்ம டேஷ் பிரசன்னா வந்து, இப்ப ஆதவர்ஜனா அப்படி பேசினாரு, ஆதவர்ஜனா இப்படி பேசினாரு, விஜய் இப்படி சொன்னாரு, விஜய் வாயில நல்லா வந்துரும் சொன்னாரு, டேஷ்ன்னு சொன்னாரு, அதனால நானும் டேஷ்ன்னு சொல்றேன். சரி ஓகே, அவரும் டேஷ்ன்னு சொல்லும் போது நம்மளும் சொல்லல. டேஷ் பிரசன்னா வந்து இப்படி பேசுறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. டேஷ் பிரசன்னாவை பத்தி நம்ம பேசுறதுலயும் பிரயோஜனம் கிடையாது. பேசுங்க, அப்புறம் திருப்பி அவரே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்க. யார்? நானா? தெரியல, இருக்கலாம். நேரம் காலம் இருந்தா அவரையும் கூட எடுக்க வேண்டிய நிலை வந்தால் எடுத்துதான் ஆகணும். அது நம்ம வேலைங்க. இல்ல, இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாங்கல்ல, அது எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம எது நார்மலைஸ் பண்றாங்கன்றீங்க? இதுதான் இந்த எலும்பை வந்து முறிச்சிருவேன் இது இப்படின்னு சொல்றது எல்லாமே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு போய் இவ்வளோ டிவிகே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. தமிழக அரசு, டிவிகே இல்ல, தமிழக அரசு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஒரு மனநலம் வந்து ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். ஒட்டுமொத்தமா மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க கியூர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். விமர்சனம் வேற, டிபேட்ல இல்ல, அதுதான் சொல்றேன். விமர்சனம் பத்திரிகையாளர் பேர்ல வரவங்க எல்லாருமே நார்மலைஸ் பண்றாங்க. அதுதான் விமர்சனம் வேற, இது வேற. என்ன நினைக்கிறாங்கன்னா, முதலமைச்சரை ஒருமையில பேசினாலும் சரி, அசிங்கமா பேசினாலும் சரி, கைகால உடைப்பேன்னு சொன்னாலும் சரி, நீ வந்து எதுவும் பேசக்கூடாது, ஏன்னா நீ ஆளுங்கட்சி, நான் உன்னை என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் செய்வேன். ஆனா ஒரு செருப்பெடுத்து ஒரு பாட்டி ஒரு போட்டோ தூக்கி அடிச்சா நான் வந்து தனிப்படையை வச்சு கூட தேடலாம், அது தப்பு கிடையாது. ஒரு பொம்மை முதல்வர்னு சொன்னா அதை வந்து அந்த ஒரு பத்திரிகையாளரை இல்ல நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க, அவரை ஒரு பேசக்கூடிய ஒரு ஊடகவியலாளரை வந்து நீங்க என்ன வேணாலும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கலாம், உதைக்கலாம், கையை உடைக்கலாம், அவரோட ஆபீஸை சீஸ் பண்ணலாம், அவரோட ஒட்டுமொத்த இது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், அவரோட வீடு, அவரோட ஃப்ரீஸ் பண்ணி, அவரோட பேங்க் இதெல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். இதுவும் பண்ணலாம். ஒரு மீம் போட்டா கூட நீங்க அவனை வந்து நைட்டோட நைட்டா வந்து கைது பண்ணலாம். உங்களை எதிர்த்து பேசுறவங்களை எல்லாரையும் வந்து அடக்கி வைக்கலாம், மிரட்டல்கள் வந்து விடலாம். ஆனா ஒரு முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஒரு பொது மேடையில வச்சு அவன் கை காலை உடைப்பேன், அவன் நெஞ்செலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொன்னா பார்த்துட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
இப்போ நம்மளே பார்ப்போம், பொண்ணுங்க ஏதாவது ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து போடுறது அவங்க இதில் வந்து குறை சொல்லக்கூடாது, பார்க்குறவங்க கண்ணில் தான் குறை இருக்குது அப்படின்னு. இது சொன்னதில் குறை இல்லை, கேட்குறவங்க காதில். உங்களுக்கு அப்படி வந்து தப்பாக தெரிஞ்சிருக்கு? வித்தியாசம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. அதாவது இது இன்னமும் ஏன் நம்ம இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தப்ப நைட்டு 12 மணிக்கு ஒரு சம்பவம் இந்த பொண்ணுக்கு அனுப்ப, நைட்டு 12 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டவங்களுடைய குரல் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்டா நைட்டு 12 மணியா இருந்தா 2 மணியா இருந்தா என்ன? இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இவ்வளவு இது இருக்கும்போது கேள்வி அது இல்ல. நைட்டு 12 மணிக்கு அந்த பொண்ணு அங்க இருக்குன்னா நீ என்ன போய் கண்டிக்கலாம்ல. ஆமா, உனக்கு ஆர்வம் இருக்குன்னா நைட்டு 12 மணிக்கு ஏமா இங்க வந்த, இங்க வரக்கூடாதுமா, இது தப்பான ஏரியாமா, இங்க நாள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இப்படி வந்திருக்கியம்மா, இது தப்புமா, சேஃப் இல்லாம இப்படி வரலாமான்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. நீ ஏன் வந்தன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இதுலயும் அதே தான் கேட்டாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அந்த கூந்தல் கேள்வியில நீங்க கேட்க கூடாது. பிரச்சனை இந்த மாதிரி ஆயிருக்கு, ஏன் அதுதான் நம்ம தீர்வு சொல்லணுமே தவிர நீ அங்க போனன்ற கேள்வியில வந்து அதெல்லாம் யாருமே கேட்கல. நீ ஏன் அப்படி பேசணும்னு யாருமே கேட்கலையே. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை. நீ ஏன் இப்படி பேசணுன்றது கேட்க கூடாதான். பேசுனதுக்கு கைது பண்ணா அதை வந்து குத்தம் சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா அதை தான் நீங்க சொல்ற மாதிரி நார்மலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இது பொதுமக்கள் கிட்ட இது வந்து எடுபடாது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணுன்றது தெரியும், ஒரு முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுன்றது தெரியும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர இது என்னன்னா இன்னொரு பக்கம் இது ஒரு டைவர்ஷனாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து இவர் பண்ண போகிறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குன்னா அதை பற்றி இல்லாமல் இந்த மாதிரி பேசிட்டாங்க, உடனே ஒரு கைது பண்ணிட்டாரு, விமர்சனங்களுக்கு இது இல்லாத ஒரு இதுன்னு வந்து பேசுகிறாங்க. முதலமைச்சர்னா இப்படி தான், நீ இதுதான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். நீ ஏத்துக்கலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு பிடிச்சவனோ பிடிக்காதவனோ, நீ நினைக்கவே முடியாதவனோ, அது இல்லை விஷயம். யாரோ ஒருத்தர் சிஎம் ஆக்கிட்டாங்கல்ல, அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்க கொடுக்கலன்னா இந்த கைதுகள் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்க தான் செய்யும். முடியாது. அந்த குதிரை பேரம் ஒரு அளவு போயிட்டே இருந்துச்சு. இந்த திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறது, குதிரை பேரம் போயிட்டு இருந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தலைமுறை இப்ப இது எல்லாத்தையும் மறந்தாச்சு நம்ம. ஆமா, சாதாரணமா வரல திமுக காரன், சுகர் மாத்திரையோட வந்தா திமுக காரன் இப்ப மாறி போச்சு இல்ல. இப்ப வந்து பங்கருக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்கிற பத்தி நம்ம வந்து பேச முடியாம போகுது இல்ல. நம்ம எவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, சிஜேபி ஒரு போராட்டம் பண்ணுது, அதை பத்தி பேசலாம்னு பார்த்தா குறுக்குல இந்த பக்கம் மார்க்கண்டேயனும் புள்ளையும் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவுல கனிமொழி அக்கா வந்துடுறாங்க. நானும் வந்து பாத்துடுறேன், ஒரு வார்த்தை ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிடுறேன். என்ன ஒரு தடவை வந்து பாத்துட்டு போறீங்களா? ஏங்க 15 நாள் தாங்க கொடுத்துருக்காங்க, என்னமோ வாழ்நாள் சிறையை கொடுத்துட்ட மாதிரி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறேன் இருக்கு வந்து பார்த்துட்டு போறேன்னு வந்து வர மாதிரி. அதாவது ஒரு சாமானியனை கைது பண்ணல அவங்க கைது பண்ணி 15 நாள் சிறையை கொடுத்துருக்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேச வேண்டிய அளவுக்கு தான் இதுதான் லிமிட்னா அந்த லிமிட்ல பேசணும். அதை விட்டுட்டு நீங்க அதிகமா பேசுனீங்கன்னா சிறை தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கெல்லாம் யாரும், இதுக்கு மக்கள்லாம் பொறுப்பு கிடையாது, இதுக்கு வந்து ஆளுங்கட்சியும் பொறுப்பு கிடையாது. சட்டத்தின் முன் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. கொடுத்தது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இல்ல. இட்னு போய் அவரை கொண்டு போய் இதுல போடுங்க, இந்த பாளையங்கோட்டை ஜெயில போடுங்கன்னு சொன்னது புஷி ஆனந்த் இல்ல, நீதிபதி தான். இதே நீதிபதி தானே உங்களோட அனிதாவை கொண்டு போய் விடுதலை பண்ணுங்கன்ட்டாங்க, நிபந்தனை ஜாமீனோட கொண்டு போய் சைன் மட்டும் வந்து போடுங்கன்னாங்க. இதே நீதிபதி தானே உங்களுக்கு நீதி வென்றது. செந்தில் பாலாஜியும் சகோதரருக்கும் வந்து நிபந்தனை முன்ஜாமீன் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? எங்க வழக்குல எங்க பேரே இல்ல, எங்களை வர சொல்றீங்க கையெழுத்து போட. ஏன்பா வர முடியாதா? வர முடியாதுங்க, பங்கருக்குள்ளார ட்ரெயின் இல்ல, கேள்வி கேட்குறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து வெறுப்பாகும்ல. அப்போ இந்த தடவை பார்த்தாங்க, ஓ நீங்க இவ்வளோ பண்றீங்களா, அப்போ வாங்க இந்த தடவை 15 நாள் ஜாலியா இருக்கட்டும். ஏங்க சட்டமன்றம் அது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து என்ன சாதிக்க போறாரு, வரட்டும் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. திருப்பி இது மாதிரி திமுக யாராவது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. உள்ளே வைங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இதுல தாவேக்காக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சும்மா இது பேசிட்டாங்கன்றதுக்காக சும்மா அரெஸ்டும் பண்ணாங்கன்னா அவங்களோட பாலிடிக்ஸும் கொஞ்சம் அடிபடும். இதுல பயங்கரமா வந்து அடிபடும். மக்களுக்கான வேலை செய்யணும். அதை விட்டுட்டு இதுலயே வந்து போக்கஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இது போய் என்னன்னு பார்ப்போம், என்ன ஓவரா பேசுறாங்க, வாங்க போய் என்னன்னு கேட்போம்னு சொல்லி அமைச்சர்கள் ஏதாவது பிரஷர் போடுவாங்க. முதலமைச்சர்கிட்ட போகும், முதலமைச்சர்கிட்ட போய் முதலமைச்சர் போய் கைது பண்ணுங்கலாம் வந்து இப்போ சொல்ல மாட்டார். அவரை கைது பண்ணி விட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுங்க அப்படின்றவர். அப்ப சட்டப்படி நடவடிக்கைன்னா கைது பண்றது, கைது பண்ணா அப்ப தொடர்ந்து எல்லாரும் பேசுவாங்க. அப்ப எல்லாரையும் கைது பண்ணணும், எல்லாரையும் கொண்டு போய் இது பண்றது. அந்த பாலிடிக்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. இல்ல பிரச்சனையா தான் இருக்கும்.
பேசிக்கிட்டே இருப்பாங்க இருக்கணும். இப்ப நம்ம டேஷ் பேசுறாருல, டேஷ் பிரசன்னா பேசுறாருல, அந்த மாதிரி டேஷ் பிரசன்னாக்கு என்னன்னா அதுக்கே இங்க இருந்து ஒரு 4 பேரை வந்து ரெடி பண்ணி அனுப்பலாம்ல. எங்க இருந்து? அங்க வந்து டிபேட்ல எல்லாருமே உட்கார்ந்து திமுக இல்ல வேற ஏதாவது கட்சி தாவேகா சைடுல இருந்து பெரும்பாலுமே இருக்கிறது இல்லையா. தாவேகாவுக்கு என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இன்ட்ரெஸ்ட் இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசுற மாதிரியும் ஆட்கள் இல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அவங்களுக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு நெருக்கத்துல இருக்காங்க, தொடர்ந்து நெருக்கத்துல இருக்காங்க. இப்ப திமுகவோட ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ். அப்ப அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இவங்களால போய் பெருசா அவங்க இது பண்ண முடியாது, அதுல போய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவங்க சோசியல் மீடியாலே அவங்களுக்கு நிறைய இது இருக்கிறதுனால இந்த பக்கம் போறதை அவங்க விரும்புறது இல்லை. அதனாலதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்றாங்க. இப்ப டேஷ் பிரசன்னாவை ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, டேஷ் பிரசன்னாவை இந்த மாதிரி போக வேணாம் நினைச்சுதான் திமுக எம்எல்ஏக்க நினைச்சது. நம்ம வந்து நேரம் கரெக்டா வந்து போய் மாட்டியிருக்கோம் எழும்பூர்ல. அண்ணன் சேகர் பாபு அவர்களோட ஆசீர்வாதத்தோட அப்படி போய் நின்னோம். அண்ணன் அவர் தொகுதியை மட்டும் பார்த்துக்கிட்டு அவர் முதலமைச்சர் தொகுதியே பார்க்கல, எழும்பூர் தொகுதியை கொளத்தூரையே விட்டுட்டாரு, கோட்டை விட்டாரு, எழும்பூரை மட்டும் எட்டியா பிடிச்சிருக்க போறாரு, விட்டுட்டாரு. அது நம்ம இப்ப பேசிட்டு இருக்காருல பரந்தாமன், அவருக்கு வர வேண்டிய தொகுதி அவரு தாங்க நின்று ஜெயிச்சாரு. அந்த எம்எல்ஏ விட்டுட்டு கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தாங்க. டேஷ் பிரசன்னா முடிச்சு விட்டாரு, நொட்டிட்டு போயிடுச்சு. உண்மையாவே நொட்டிட்டு தான் போயிருக்கு. அப்புறம் அறிவு, நல்ல அறிவார்ந்த பாடல்கா இருக்கா? இருக்குதே, கிழிக்குது. அதனாலதான் போராட்டத்துக்கு தனியா போனேன். எஞ்சாமி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னா கூட்டு போனாங்க, வாங்க வாங்கன்னு. ஏம்பா ஒரு பாட்டு எடுக்கிற உனக்கே, பாட்டு எடுத்து படம் நடிக்கிற உனக்கே பின்னாடி ஆடுறதுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க, 20 பேர் தேவைப்படுறாங்க. ஒரு போராட்டம் பண்றிய தனியா யாராவது பண்ணுவாங்களா? நீ எழுதுல லைன்லயே ஒரு 100 லைன் இருக்குமே, ஒரு லைன்ல ஒரு வார்த்தை மட்டும் வருது. என்ன நம்ம திருக்குறள் அறிவு அவர்கள் தாவேகாவுடைய கொள்கை பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 5 வருஷமா நீ எல்லாம் எங்க போன? நீ எல்லாம் சீன்லயே இல்லையா 5 வருஷமா? ஏன், என்ன பயமா, என்ன ரீசனுக்காக நீ 5 வருஷம் நீ காணாம போன? இப்ப என்ன உனக்கு திடீர் ஆர்வம் வந்திருக்கு அப்படின்றது. சரி, நம்ம அதை கூட ஒதுக்கிடலாம். 5 வருஷம் நிறைய பேருக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருந்துச்சு, நிறைய பேருக்கு வந்து கோமால இருந்தாங்க, நிறைய பேர் வந்து பயத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அவருக்கே சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல, அவங்களுக்கே வந்து கொடுத்துட்டாங்க, என்னைய வந்து ஓரமா தான் ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவர்லாம் இன்னைக்கு. ஆமா, இல்ல அது ஓகே, அது ஏதோ ஒன்று ஓகே, ரைட், முடிஞ்சு போச்சு. அதாவது உங்களுக்கு முதலமைச்சரை தெரியாதுன்னா ரைட்டு, நியாயம், ஓகே, நீங்க போய் போராடுறேன், தனியா போராடுறேன்னு சொல்றது ஓகே. இல்ல முதலமைச்சர் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா கூட ஓகே. இது ஏதாவது நடந்திருக்கான்னு நமக்கு தெரியல, பின்னணியில இது பண்ணதுக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இவர் டைரக்டா வந்திருக்காரு, போராடி இருக்காருன்றதான் நியூஸா இருக்கு. அப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாலே அவர் கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப சிறப்பாகவும் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் போயிட்டு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சு அதை கொடுத்து அதை ஃபோட்டோவாக சிஎம் ஆஃப் தமிழ்நாட்டில் போட்டிருந்தா ஒரு நியூஸாவது வந்திருக்கும், அஃபிஷியல் நியூஸில் வந்திருக்கும். இதுக்காக சிஜேபிக்காக இந்த மாதிரி நீட்டுக்காக வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு திருக்குறள் அறிவு வந்து போயிருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு செக்ரட்டரியேட்டில் கத்திக்கிட்டு இருந்தா பார்க்க மாட்டேன்னு சொன்னாரா? என்ன நடந்துச்சு? நீங்க பாட்டுக்குள்ள பார்க்கணும்னு எப்படிங்க போக முடியும்? ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே போக முடியும். அது இல்லாம நீங்க அந்த கட்சிக்கு கொள்கை பாடலாம் எழுதிருக்கீங்க, அவங்க நல்லா தெரியும். நீங்க கேட்ட அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதுக்கு இன்னைக்கு கிடைக்கல கூட நாளைக்கு கூட ஏதோ கிடைச்சிருக்கும்ல. இதெல்லாம் பண்ணாம எதுக்கு ஒரு டிராமா மாதிரி ஒன்று கிரியேட் பண்றீங்க? எதுக்கு திடீர்னு போய் செக்ரட்டரியேட்ல போய் தலைமைச் செயலகத்துல போய் கத்தணும்? எதுக்கு அவங்க சம்பந்தமே இல்லாம உங்களை அரெஸ்ட் பண்ணணும்? அதுக்குள்ள ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. பேட்டை தலைமுருகன், துபாயில இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், அவரு இவருன்னு எல்லாம் அவரு தான் இன்ஸ்டால இது பண்ணிருந்தாரு, டேக் பண்ணி போட்டிருந்தாரு ஆக்டர் விஜய், இது மாதிரி பாருங்க என்ன இதுவா அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி நீங்க பார்க்கவே அனுபவிச்சிருக்கீங்க. பாத்தீங்கன்னா எங்க பவர் டாக்டர், இவர் ஆக்டர், இவர் டாக்டர் ஆயிட்டாரு. இவரு அதே ஆக்டர் தானே. இன்ஸ்டால வந்து அவர் வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஓகே, அது ஆக்டர் விஜய்னு இவங்க போறது இவங்களுடைய அந்த இது, நீ நடிகம்பா அப்படின்னு சொல்றதுக்காக டேக் பண்ணி வந்து போடுறாங்க. அவர்கிட்ட டிவிகே விஜய்னு பொலிட்டீஷியனுக்காக ஒன்று வச்சிருக்காரு, அதை இவங்க டேக் பண்றதே கிடையாது. இவங்க வந்து இப்படிதான் கார்னர் பண்றாங்களா, ஆக்டர் விஜய்னு தான் வந்து பண்றாங்களாம். பண்ணிட்டு போங்க, அப்பாவும் அதே தான் பண்றாரு, அதுதான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அதை உடனே ஒரு பெரிய என்னுடைய நண்பர் திருக்குறள் அறிவு அவர்களை வந்து பண்ணிட்டீங்க, அவர் வந்து வைக்கல, போலீஸ்ல காவல். அது அவர் போன டைம் என்ன, நீங்க போட்ட டைம் என்ன, அதுக்குள்ள சிஎம் போய் அவர் பார்த்த டைம் என்ன,
அதுக்குள்ளே கூட்டு வந்து போய் சிஎம்ஏ போய் பார்த்தாச்சு. பார்த்துட்டு வந்து ஆதவர்ஜனை கூட்டு வந்து நம்ம தம்பி தான் அவனுக்கு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் மன இதுல பிரச்சனையில இருக்காருன்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்குள்ள இவங்க எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கும்பல் இவர் தான் திமுக தாவேக்காக கொள்கை பாடல் எழுதியவர், இவருக்கே இந்த நிலைமை பாத்தீங்களா, இதுதான் பாசிச விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படி இப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட், அவங்களுக்கு அதானே தெரியும், அவங்களுக்கு தான் நியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் டக்குன்னு எடுத்து ரெடியா இருப்பாங்க போல. ஏதாவது ஒன்று கிடைக்கும், எதுவுமே சரியா மாட்ட மாட்டேங்குது. ரைட்ரா கொள்கை பாடல் அறிவு கிடைச்சிட்டான், அவனை தூக்கி உள்ள போடுறான் அப்படின்னு. அடுத்த 3/4 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிஎம் பார்த்தாச்சு, ஆதவர்ஜனை வெளியே விட்டாரு, கூட்டு வந்து தம்பியை கூட்டு போங்க அப்படின்னு பாத்துக்கலாம் சொல்லி அமுச்சு விட்டாங்க. இதெல்லாம் ப்ராப்பர் வே கிடையாதுங்க. இதெல்லாம் ஏதோ விளம்பரம் தேடுற மாதிரி தான் இருக்கு. உண்மையாவே நீங்க 5 வருஷம் நீங்க எல்லாம் இதை பத்தி இப்படி போனா பண்ணா நம்ம வந்து சிஎம் அவர்களை பாத்துலாம், அப்ப வாங்க நம்மளும் அந்த மாதிரி போலான்னு வந்துகிட்டு இருக்கு. அது ஓகே, அதெல்லாம் ஜோக்ஸ். நான் என்ன சொல்றேன், சிஎம் பார்க்கறதுக்கு பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா பரவாயில்ல. இது ஒரு பொது பிரச்சனை. இந்த பொது பிரச்சனைக்கு நீங்க போய் டைரக்டாவே போய் பேசி மீட் பண்ணிருக்கலாம். இல்ல உங்கள் சார்ந்த நபர்களை எல்லாரும் அழைச்சிட்டு போய் நீங்க வந்து மீட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ரஞ்சித் அவர்கள் இவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு போய் நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. எந்த லாஜிக்குமே இல்லாம தெருவில் இறங்கி திடீர்னு கத்திட்டு பண்ணியிருக்காரு. அது என்னன்றது அவருக்கு தான் வெளிச்சம். இப்பதான் பார்த்து அமிச்சிட்டாங்கல்ல. இப்ப இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இதுல இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவரின் கண்டன குரலுக்கு இணங்கி உடனடியாக முதலமைச்சரை சந்தித்த, அதான் நானும் சொன்னேன், பிச்சிருவேன். நாங்க போட்ட ட்விட்லனால தான் நீங்க உள்ளே அனுப்புனீங்க, இல்லைன்னா போயிருக்க முடியுமா? அவரு ட்விட்டே பார்க்கலையா? முதலமைச்சரும் சரி, முதலமைச்சர் கூட இருந்தவங்களும் உங்க ட்விட் எல்லாம் பார்க்கல. நீங்க சொன்ன டைமுக்கு அவர் போன டைமுக்குலாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்குள்ள இந்த லூஸ் ஒண்ணு வந்து போட்டுட்டு எடுத்து ஃபயர் விடுவோம்ல, நீங்க ஃபயர் விடுவியோ அதெல்லாம் உன் பிரச்சனை. பார்த்தாச்சு வச்சாச்சு, வேலையை பார்த்துக்கிட்டு போ. இப்ப போட்ட ட்விட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. அவங்க என்ன பேசுறேனே தெரியாம விமர்சனம் வச்சதுக்கெல்லாம் கொண்டு போய் ஜெயில வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்க டீம் கிட்ட போயிட்டு இதை சொன்னா ஏத்து பார்க்கலாம். சிஜேபி டெல்லியில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், நிறைய பேர் வந்து இந்த லத்தி சார்ஜெல்லாம் வேறு பண்ணியிருக்காங்க, ஸ்மோக் பாம்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது 2 விதமாக பார்க்குறாங்க. நீட்டை வந்து கொண்டாடுறவங்க ஒரு சைடு இருக்குது, இந்த பாருங்க இப்போ எதிர்த்து இந்த மாதிரி வந்து கல் இதெல்லாம் விட்டுட்டு அடிச்சு அராஜகம் பண்ற கும்பலாகவும் இருக்குது. இதுதான் வந்து இதுவா அங்க இப்படின்னு ஒண்ணு இருக்கு, இப்படியும் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இல்ல ஜோ, அங்க போராடுறது நீட்டுக்கு எதிராக கிடையாது, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்காகவும் தர்மேந்திர பிரதான் அவர்களை, மத்திய அமைச்சர் அவர்களை நீங்க வந்து பதவி விலகணும், அந்த இறந்த மாணவர்களோட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுக்கணும்ன்றதுதான் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது அங்கே நடக்குது. இங்கே அங்கே ஒட்டுமொத்த டெல்லியும் வந்து கலவர மூடில் தான் வந்து இருக்குது. நம்ம எல்லா நியூஸ்லாம் பார்க்குறதுனால நம்ம எல்லாருக்குமே இது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியுது. உலகம் முழுக்க இருக்க எல்லாருக்குமே அது என்ன நடக்குதுன்றது தெரியும். சோனம் வாங்சுங் வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவருடைய உடல்நிலையம் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இன்னும் முன்னேற்றங்கள் வந்து இல்லை, சீராக இருக்குன்றாங்க, ஆனால் முன்னேற்றம் இல்லைன்றாங்க. அது என்னன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அடுத்து வந்து பார்த்தா நம்ம அபிஜித்தா அவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஆனதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஓகே, ரைட், ஃபைன். அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய போராட்டம், அங்கே இருக்கக்கூடியவர்கள், அதற்காக ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாமே நம்மளால புரிஞ்சு. இப்போ ஹரியானா பஞ்சாப்ல மக்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளும் வந்து அங்கே வந்து போறாங்க அப்படின்னு. இது வந்து நீட்டுக்கு எதிரானது இல்லை. நீட்ல நடந்த இந்த முறைகேடு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, மந்திரி பதவி விலகல், அப்புறம் அந்த நிதியுதவி கொடுக்கணும்ன்றது கான்செப்ட். இது இளைஞர்களுடைய எழுச்சியை காட்டுது. எப்படி நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு சம்பவமா இது வந்து மாறப்போகுதோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா நேற்றுக்கும் நடந்தது, இன்னைக்கும் அது வந்து நடந்துகிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் அங்க வந்து போலீஸால வந்து தடியடி அந்த மாதிரிலாம் வந்து நடந்து அவங்க வந்து பயங்கர ஒரு கஷ்டத்துல வந்து இருக்காங்க. அதையும் தாண்டி அங்க வந்து போராட்டத்துல வந்து தொடர்ந்து அந்த ஈடுபட்டு இருக்காங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அங்க அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஒவ்வொரு கட்சியும் அங்க போய் வந்து அவங்களோட ஆதரவு கொடுக்குறாங்க. அது மார்க்சிஸ்டா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், திமுக கூட போய் கொடுக்குது. திமுக இருந்து ஆராசா அன்னைக்கு வந்து கரப்பாம்பூச்சி மாதிரியே போய் வந்து கொடுத்தாரு. சரி பரவாயில்ல கொடுத்தாருன்னு வந்து சு வெங்கடேசன் வந்து எம்பி வந்து போயிருக்காரு. காங்கிரஸ்ல இருந்து திடீர்னு எழுந்திருச்சு எல்லா பெரியவர்களும் எந்திரிச்சு போய், என்னப்பா ஏதோ கூட்டமா இருக்கீங்க, என்னாச்சு, ஆட்சி கொண்டோம் நம்ம, அதெல்லாம் கனவுலையும் நடக்காது, நீ கண்ட இப்ப தூங்குனி அந்த கனவுல கூட நடக்காது,
வா உட்காரு அப்படின்னு சொல்லி இப்ப ராகுல் காந்தி எல்லாரையும் கூட்டின்னு போய் இப்பதான் உட்கார வச்சிருக்காரு. நேத்துக்கு வீடியோ போட்டாரு. அதான் நேத்து அவர் வீடியோ போட்டாரு. இப்பதான் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. நடு சென்டரா கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. இப்ப சென்டரா உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குல்ல, ஆமா இல்ல நம்ம கூட நாடாளுமன்றத்துக்கு எல்லாம் போறோம்ல, மறந்துருச்சு தப்பி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களே. அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இப்படி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, சாரிங்க என்ன பண்றேன் அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு ஐடிவிங் டிவிகேவோட ஐடிவிங் அஃபீஷியல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு ட்வீட் வருது. இந்த மாதிரி இருக்கு மாதிரிங்க இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க, பார்த்துங்க அது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். என்னது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்? இந்த மாதிரி கலவரம் இந்த மாதிரி காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் நடந்தது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு. தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்ன்றதெல்லாம் ரைட்டு, என்ன கண்டனம் கொடுத்தீங்க? அதுதான் இந்த மாதிரி நடந்தது, காவல்துறைக்கு நடந்தது, இந்த ஆளும் பாஜக அரசு எங்க நீங்க கொள்கை எதிரின்னு இருக்கீங்க, கொள்கை எதிரின்னு இருக்கீங்க. கொள்கை எதிரிக்கு எதிராக ஒரு டீம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, அங்க போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை நீங்க பெருசா கண்டனங்கள்லாம் சொல்ல வேண்டாம். மத்திய அரசு உடனடியாக இதை வந்து செய்யணும், அவங்களுக்கு எங்களுடைய கண்டனங்களை நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஒரு இளைஞர்களை வந்து நீங்க இப்படி இப்ப நடத்துறதுன்றது தப்பு, இந்த மாதிரி இளைஞர்களை நீங்க வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது, இது வந்து வருத்தம் அளிக்குது, இந்த மாதிரி பண்றதை எங்களுடைய வலுவான கண்டனங்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்னு ஒரு முதலமைச்சர் வந்து சொன்னார்னா, அது இப்ப நீங்க நம்ம நேஷனல் மீடியாலாம் சொல்றாங்க, பிளஸ் அந்த வடக்கு சைட்லலாம் தளபதி மாடல், தளபதி விஜய் ஐ நோ அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, இப்ப அவங்களுக்கு எல்லாம் போய் ரீச் ஆகும்ல, அது அவங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. இன்னைக்கு ஹரியானால இருந்தும் பஞ்சாப்ல இருந்து போகக்கூடிய மக்கள் அவ்வளவு வெகுண்டு எழுந்து வந்து அந்த விவசாயிகள் வந்து போறாங்கல்ல. ஆனா இப்ப நம்ம மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது? அங்க வந்து பாருங்க, பேசலன்றத கூட விடுங்கய்யா, அங்க வந்து பாருங்க மக்கள்லாம் வெகுண்டு எழுந்து போறாங்க, இங்க இருந்து பாருங்க ஒரு டீம் வந்து ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கு, FDFS ஓப்பன் ஆகலன்ற வருத்தத்துல, டிக்கெட் கிடைக்கலன்ற வருத்தத்துல இருக்காங்கன்ற அளவுக்கு வந்து நம்ம மேல வந்து ஒரு முத்திரை குத்தப்படுது இல்ல. உங்களால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் அந்த முத்திரை குத்தப்படுதில்ல. இங்கேயும் சில போராட்டங்கள் நடந்துச்சு, அது பெரிய அளவுக்கு அதுவுமே கொஞ்சம் ஒரு அடக்குமுறை வந்து இருக்குது, போலீஸோட அடக்குமுறை வந்து. சிபிஐன்னு நினைக்கிறேன், சிபிஐ ஒரு சில இயக்கங்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, அங்கங்கேயுமே கைது நடக்கும். அதுவும் பெரிய கைதெல்லாம் கிடையாது, சும்மா இப்படி கைது பண்ணி மண்டபத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வலுவான கண்டனங்கள் ஒரு தமிழ்நாடு அரசு தெரிவிக்கணும். நீங்க உங்களுக்கு நிதி வரலன்னு நீங்க வந்து நினைக்கலாம், பிஜேபி ஏன் பகச்சிக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் வேற. இது நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய அளவுக்கு இது வந்து பூமாக போகுது, இதனால பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்க போகுது நாட்டில். ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு 2029க்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியா கூட இருக்கலாம். ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கீங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க, 2029 வரைக்கும் நீங்க தான் வந்து காங்கிரஸோட வந்து இணக்கமா இருக்க போறீங்கலாம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஐடிவிங் அஃபீஷியலை வச்சு, டிவிக்கோட ஐடிவிங்க வச்சு ஒரு கண்டனம் கொடுக்கறதுன்றது எப்படி ஏத்துப்பீங்க? உங்களை நம்பி இவ்வளவு இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இந்த இளைஞர்கள் நாளைக்கு அப்படியே அதை அங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா? அப்படிதானே சொல்றாங்க. இப்ப தளபதி மாடல்லாம் இந்த மற்ற இதெல்லாம் பீகார்ல எங்கெங்கயோ போகிற வீடியோ எல்லாம் அப்படி பேசும்போது, அப்ப நீங்க அதுக்கு ஒரு வலுவான கண்டனம் கொடுக்கலன்னா உங்க மேல ஒரு டவுட் வரதானே செய்யும். நீங்க ஒரு பிஜேபியோடைய ஒரு சைலண்ட் பார்ட்னர்ன்ற ஒரு தாட் வரதான் செய்யும். ஏன் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு தாட் வரும். திமுக இதை கையில் எடுக்கும், அப்புறம் நீங்க வந்து பின்னாடி போற மாதிரி இருக்கும். அப்புறம் திமுக பிஜேபி எதிர்ப்பை கையில் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய மைனஸா கூட வந்து நிற்கும். ஒரு வலுவான நீங்க ஒரு கண்டனம் கொடுக்கலன்னா இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் தாண்டி உணர்வு பூர்வமா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதுல என்ன பிரச்சனை? இதுல நீங்க கண்டனம் தெரிவிக்கிறதுல ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் கொடுக்கறதோ, ஒரு ஆதவர்ஜுனா கொடுக்கறதோ இல்ல, முதலமைச்சர் கொடுக்கணும். ஏன் முதலமைச்சர் கொடுக்கணும்னா, முதலமைச்சர் தான் நம்மளுடைய முகம். ஒரு ஆதவர்ஜுனா இல்ல நம்ம முகம், ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் இல்ல நம்ம முகம். ஒரு மனிதனுக்காக ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கு. அப்படிப்பட்ட நபர் இந்த இளைஞர்களுக்காக குரல் கொடுத்தா அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்களுக்கு சேர்ந்து கொடுக்கக்கூடிய குரல் தானே. அவரு குரல் கொடுத்தாருன்னா அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை எடுத்துட்டு போவாங்க, உலகம் பூரா அதை எடுத்துட்டு போயிட்டு சேர்ப்பாங்க. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அது தெரிய வரும், நேஷனல் மீடியாவில் நியூஸ் ஆகும். இந்த ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி ஒரு வலுவான கண்டனத்தை கொடுத்துருக்காருன்ற நியூஸ் ஒட்டுமொத்தமாக பரவும் போது உங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜும் கிடைக்கும். சேம் டைம் இந்த இளைஞர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கிற இளைஞர்களும் பாதிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், இங்க இருக்கிற இளைஞர்களுக்கும் அங்க இருக்கிற, எப்ப நீங்க அங்கேயும் தானே போகணும்னு ஆசைப்படுறீங்க.
நீங்க அங்கேயும் வந்து போறதுக்கான விருப்பம் இருக்குல்ல. அப்ப இது நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு அரசா இதை நீங்க செய்ய வேண்டியது வலுவான கண்டனங்களை வச்சு அவங்களுக்கு ஆதரவு கூடிய உங்கள்ட்ட இருந்து ஒரு ஆதரவு அனுப்பிச்சு விடுங்களேன். ஒரு ராஜ்மோகன் அவர்களை அனுப்பிச்சு விடுங்களேன். கல்வி சார்ந்தது தானே, ஒரு ராஜ்மோகன் அவர்களை அனுப்பிச்சு விடுங்களேன். இல்ல முடியாதுன்னா காங்கிரஸ்ல இருக்க ஒரு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் அனுப்பிச்சு விடுங்களேன். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல, ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்ல. எதுவுமே கொடுக்காம நாங்க கொஞ்சம் அப்படியே பின்னாடியே இருப்போம், திருப்பரங்குன்றம் இஷ்யூல இருந்த மாதிரி அப்படியே இருக்கு தலுக்கா அப்படியே எதுவுமே அப்படி இல்லாம போனீங்கன்னா கண்டிப்பா சந்தேகம் வரும். இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த விஷயத்துல வந்து டிவிகே சைட்ல இருந்து எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்கல, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்கல, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து சும்மா அந்த திமுக மாதிரி எல்லாம் எதிர்க்க சொல்லல. ஆமா, ஒன்றிய அரசே அப்படின்லாம் வந்து பேச சொல்ல, வலுவான கண்டனங்கள் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த அரசு, இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பொலிட்டிக்கலாவும் மைலேஜ், உண்மையாவும் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குன்றத நம்புவாங்க. நீங்க இப்படி பண்ணாத பட்சத்துல சந்தேகங்கள் வலுப்பெறும். ஆனா அந்த பார்ட்டியுமே பார்த்தோன்னா இது வந்து பங்களாதேஷ்ல சார்ந்தவங்க, பாகிஸ்தான் சார்ந்தவங்க, இங்க இருக்க வேற ஏதோ ஒரு இயக்கம் தான் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணது. எந்த ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு இயக்கம் வரும்போதும் அத ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு தீவிரவாத இயக்கம், இது ஒரு ISI முத்திரை குத்தப்பட்ட இயக்கம், இது அவங்க, இது இவங்களோட பி டீம், இது இவங்களோட சி டீம். தாவேக்காக்கு வரலையா, பிஜேபியோட பி டீம்னு வரலையா, அதிமுகவுக்கு இல்லையா, இது மாதிரி எல்லாருக்கும் நடக்கதான் ஏன் செய்யும். அதெல்லாம் தாண்டி அப்ப அங்க இருக்கிறவங்கலாம், நான் என்ன கேட்கறேன், பங்களாதேஷோ ஆஸ்திரேலியாவோ அது இல்ல விஷயம். போராடுற விஷயம் எதுக்கு? நீட்டுக்கானது. அது இங்கேயும் நடக்குது இல்ல. இங்கேயும் நீங்க சொல்றீங்கல்ல, மாநில கல்வி பட்டியலை மாத்தணும், அப்படி மாத்தி நம்ம அதெல்லாம் பண்ணணும் நீங்க சொன்னீங்களா, அப்ப நீங்க அதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்கணும்ல. நீங்க கொடுக்கறது தானே நியாயமா இருக்கும். அதுதான் கேள்வி. தமிழ்நாட்டு மக்களும் அதான் எதிர்பார்க்கறாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களும் அதை தான் வந்து எதிர்பார்க்கறாங்க. அடுத்து நேஷனல் அவார்டு போயிடலாமா? இதுக்கு ஆனா இது இன்னொன்று, இதுக்காக வந்து யாரும் வருவாங்கல்ல நம்ம ஆட்கள் திட்டுறதுக்கு தானே. திட்டினா திட்டிட்டு போறாங்க, அது பிரச்சனை கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் சிஎம், அவருக்கு எல்லாம் தெரியும் அவருன்னா. அப்போ நீங்கள் வந்து சில விஷயங்களை எங்களை வந்து பேச சொல்றீங்கல்ல, இதை பற்றி பேசுங்க அதை பற்றி பேசுங்கன்னா, அப்போ அதுவும் அவருக்கு தெரியும்ல, அதையே நாங்கள் பேசணும்னு நாங்கள் வந்து கேட்கலாம். சொல்லி வைக்கிறேன் முன்னாடியே, அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எப்போ என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னு. இது அவசரமா நீங்க செய்ய வேண்டிய வேலை. இது இன்னைக்கு நான் பொறுத்து நாளை கழிச்சு எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் இல்ல, இது அவசரமா செய்ய வேண்டிய விஷயத்துல வந்து தாவேகா வந்து ரொம்ப லேட்டா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த சைடுல இல்லாம ஒரு 3 நாள் 4 நாள் ஆற போட்டு. வரலாறுல எப்படி வரும்னா, தாவேகாவும் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிச்சுன்னு வருமே தவிர தாவேகா தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆதரவு தெரிவிச்சுன்னு வராது. ஆக மொத்தம் அப்ப தாவேகா ஆதரவு கொடுத்துருச்சுல, அப்படிதானே ஃபியூச்சர்ல வரவனுக்கு தெரியும். ஆமா, 100 வருஷம் கழிச்சு பார்க்க போறவங்களுக்கு இது என்ன தெரியவா போகுது, தாவேக்காவும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்ற மாதிரி வந்து வரும்ல. அதனால அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே மைல்டா போறாங்க. இன்னும் முழுமையா எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் இந்த வலு வரலைங்க. பாஜகவை முழுமையா எதிர்க்கிற அளவுக்கு இன்னும் ஃபோர்ஸ் வந்து தாவேக்காக்கு வரல. அதனால அதனுடைய வெளிப்பாடு தான் இதுல தயங்குறது. இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, இதுல நம்ம குரல் கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ, தமிழில் நம்ம நிதி வர வேண்டியது ஏதாவது வராமல் போயிடுமோ, இல்லை வழக்குகள் ஏதாவது இதாகுமோ, இதை தேவையில்லாமல் நம்ம போய் குரல் கொடுத்தா ஏதாவது சிக்கலாயிடுமோ அப்படின்னு அவருக்கு இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால கூட அவர் வந்து இன்னும் சைலண்டாக கூட இருக்கலாம். பிரகாஷ் ராஜ் அவர்களுமே அங்கதான் இருக்காரு, பார்த்தோம். அவர் அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை, அவர் அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. அது ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, 2 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர் அவரே பாரு எவ்வளவு சிம்பிளா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு. அவர்லாம் இங்க வராம இருந்தாருன்னா இப்ப இவர் மேல எவ்வளவு மரியாதை வந்திருக்கும் நமக்கு. அவர் இங்க வராம தமிழ்நாட்டு அரசியல் பக்கம்லாம் வராம அங்கேயே இருந்திருந்தாருன்னா இப்ப நமக்கு அவர் மேல ஒரு மரியாதை வந்துருக்குமா? இப்ப போய் உட்கார்ந்து நம்மள வந்து பாராட்ட முடியல, பாத்தீங்களா? ஆமா, இன்னும் இன்னும் பிரயோஜனம் இல்லாம. சத்யராஜ் போய் அங்க படுத்தாலும் இதே நிலைமை. சரி வாங்க நேஷனல் அவார்டுக்கு வாங்க. என்ன கதை? நேஷனல் அவார்டு வந்து இப்பெல்லாம் வந்து பெரும் வந்து ஒரு சோகத்திற்குரிய விஷயமா மாறி போச்சு. ஆக்சுவலா ஏன் அன்னைக்கு 2 நாள் ஆச்சு நான் நேஷனல் அவார்டை பத்தி பேசலன்னா, இவங்க கொடுத்த நேஷனல் அவார்டு கொடுத்த 2 படத்தையும் நான் பார்க்கல. இந்த கேப்டன் மில்லர் படமும் பார்க்கல, அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஆயன் பார்த்தோம். கேப்டன் மில்லர் பார்க்கல, ஏதோ ஒரு படத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க, இன்னும் கொடுத்த இன்னொரு படமும் பார்க்கல. கேப்டன் மில்லருக்காக சிறந்த நடிகருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஜிவி பிரகாஷ்க்கு ஏதோ ஒரு படத்துக்காக கேப்டன் மில்லருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து அமரன் படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அமரன் பார்த்தா அமரன் கூட வேற அமரனுக்கு தான் மியூசிக்னு நினைக்கிறேன். அமரன் படத்துக்கு கொடுப்பாங்கல்ல, ஆமா, கொடுத்து தானே ஆகணும். கேப்டன் மில்லர் படத்துக்கு கொடுத்துருக்காங்க.
மக்களுடைய கேள்வி என்ன இருக்குன்னா தங்கலானுக்கு ஏன் கொடுக்கல? சிறந்த நடிகர் அவார்டு வந்து விக்ரம் அந்த படத்துல எடுத்த எஃபெக்டை விட கேப்டன் மில்லர்ல தனுஷ் என்ன பண்ணிட்டாரு, என்ன காரணத்துக்காக கொடுக்குறீங்க? இது வர வர இந்த மாதிரி நேஷனல் அவார்ட்ல இருக்கக்கூடிய அந்த அவார்டெல்லாம் பார்க்கும்போதே அதுவே ஒரு பொலிட்டிக்கலா தெரியுது, ஒரு மாதிரி நமக்கு அந்த இது புரியுது. அது இல்லாம செலக்ட் பண்ற ஜூரி எல்லாம், அதுக்காக செலக்ட் பண்ற ஜூரி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாரு, என்ன அனுபவம் இருக்கு? இப்போ கலா மாஸ்டர் அவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. கலா மாஸ்டர் யாருன்னு நமக்கு தெரியும் அப்படின்னுவாங்க. அப்போ அவங்கள கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சீங்கன்னா அந்த சந்தேகம் வரதான் செய்யும். அப்புறம் இன்னொருத்தர் யாரோ விஎஸ் கணேஷோ யாரோ கணேஷ் பாபுவோ இல்லை ஏதோ ஒரு பேர் படித்தேன், பார்த்துருக்கோம் அவர் டிவிலலாம் படத்துலலாம் பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இவங்க கொடுத்த அந்த செலக்ட் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அரசியல் தனமாக தான் வந்து இருக்கு அப்படின்றது தான் எல்லாருடைய சந்தேகமாகவும் வந்து இருக்கு. நேஷனல் அவார்ட் பெருசானா இப்ப நம்ம திடீர்னு ஒரு நல்ல படத்துக்கு எதிர்பார்த்திருப்போம். ஒரு மெய்யழகனுக்கு ஏதோ ஒரு மெய்யழகன் ஏதோ ஒரு கேட்டகரியில வந்து பட் ஏதோ ஒரு வேற ஏதோ சிறந்த படமா வந்து தேர்ந்தெடுக்கப்படலையோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இதுல மலையாளத்துல ஒரு படம் வச்சு தி கோட்டா, பிருத்திவிராஜ் நடிச்ச படம் தி கோட்னு சொல்லி ஒரு படம், அந்த பாலைவனத்துல இருந்து, அந்த படத்துக்கு கூட கொடுக்கல. அது ஒரு சிறந்த நடிப்பு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். நான் அந்த படமும் நான் பார்க்கல, உண்மையிலுமே நல்லா. அதுதான் அப்ப அந்த மாதிரி படத்துக்கு ஏன் கொடுக்காம நீங்க வந்து கேப்டன் மில்லர் மாதிரியான படங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்றது கேள்வியா இருக்கு. அதனால என்னமோ போங்க, என்னமோ கொடுக்குறாங்க, என்னமோ வாங்கிட்டு போங்க, நல்லா இருங்க போங்க. உழைக்கிறாங்களாங்க, அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக தாங்க அவ்வளோ எஃபர்ட். ஏங்க அப்புறம் வருஷம் நீங்க விக்ரமுக்கு கொடுத்து ஐ படத்துல கொடுத்துருந்துருக்கணும், தங்கலானுக்கு கொடுத்துருந்துருக்கணும், இப்படி எல்லா படத்துக்குமே விக்ரமுக்கு கொடுக்கலாம் தான். ஐய விட்டுருங்க, தங்கலான்லாம் கொடுங்க. ஐய விட்டுருங்கன்னா நீங்க ஐய கமர்ஷியலா பாத்தீங்கன்னா விட்டுறலாம். நீங்க இப்ப இது என்ன கேப்டன் மில்லர் என்ன படம்? அதுக்கு சொல்லல, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். அதான் ஏன் சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க பாக்கணும்ல. இந்த கோட் படத்துக்காக பிருத்திவிராஜ் இது ஆக்ட் பண்ணிருக்காரு, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற அந்த ப்ராசஸும், தங்கலானுக்கு லைவ் ஆடியோ, அது நேச்சுரல் டப்பிங் கூட கிடையாது. தங்கலானுக்கு லைவ் ஆடியோ அப்படியே எல்லாரும் பேசிரு. அப்ப அதுக்கு எஃபெக்ட் என்ன எடுத்திருக்காரு, அதுக்கு எப்படி அவரோட வருத்திக்கிட்டு இருந்திருக்காரு, அது என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்போ இதோட கேப்டன் மில்லரை பொருத்தும் போது நீங்க என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க, என்ன அதான் சொல்லணும்ல, அது எதுவுமே இருக்காது. அப்ப அதே மாதிரி தானே அந்த அமரன் படத்துக்கு ஏன் கொடுத்துருக்கீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகுது, அப்ப மெய்யழுக்கு நீங்க ஏன் பிஜிஎம்க்கு நீங்க கொடுக்கல, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கல அப்படின்னு கேள்விகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இது என்ன சொல்ல வராங்கன்னா, முன்ன மாதிரி இல்ல, இதுலயுமே ஒரு அரசியல் இருக்கு. இந்த வரக்கூடிய ஜூரிகளுக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. கலா மாஸ்டர் அவர்களுக்கு இது இருக்கலாம், டான்ஸ் மாஸ்டரா இருக்கலாம், பல இதை பார்த்து இருந்திருக்கலாம். ஆனா இந்த படங்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கா, இவங்க சரியான நபரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, படம் மட்டுமே பாக்குறது ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் இருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்கள நீங்க செலக்ட் பண்ணாம உங்களுக்கு தோதான ஆட்களா செலக்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி பண்றது, அதை வந்து ஃபியூச்சர் பொலிட்டிக்கலுக்கு வர போறவங்க இல்ல அதுக்கேற்ற மாதிரியான நபர்கள். இப்போ ஜிவி பிரகாஷ் மேலேயே ஒரு முத்திரை குத்தப்படுது, தொடர்ந்து இவர் வந்து வாங்குறாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா வாங்கினது இல்ல. இவர் என்னைக்கு போய் இவரை போய் சந்திச்சுட்டு வந்தாரோ, நம்ம அம்மன் படத்துல வர வில்லனை போய் சந்திச்சுட்டு வந்தாரோ, அன்னையில இருந்துதான் இவருக்கு தொடர்ந்து வந்து வருஷம் வந்துகிட்டு இருக்கு ஜெண்டா ஜெண்டா அப்படின்னு என்னைக்கு போய் பார்த்து நிறைய இது இருக்கு. இங்க இருந்து நம்ம செலக்ட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரிக்கு அனுப்புறதுக்கே இங்கேயே ஒரு பெரிய, அதுதான் சொல்றேன். இது நிறைய படம் சொல்லியிருந்தாங்க, நந்தன் ஒரு படம், சசிகுமார் நடிச்ச படம், அதெல்லாம் ஏன் அனுப்பல? அதுக்கெல்லாம் ஒரு அவார்டு கூட கிடைக்கலையா? அது எவ்வளவு முக்கியமான படம், அது எவ்வளவு நல்ல தேவையான ஒரு விஷயம் இருக்கு அந்த படத்துல. ஒரு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல், ஒரு எப்படி சொல்றது, ஒரு தனித்தொகுதியில என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன படங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே வரல அப்படின்னும் போது அப்ப அதுல ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து இருக்கு. அதுதான் கொஞ்சம் நல்ல வேலை, நல்ல நடிகைன்னு சொல்லி கேப்டன் மில்லர் நடிச்ச அந்த பொண்ணு கொடுக்காம விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த பொண்ணு நடிச்சது தெரியல, டாக்டர் படத்துல நடிச்சதே. ஆமா 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 ஆமா. நான் மோகன் பிரியங்கா மோகனா, இது பிரியங்கா மோகன், அதுக்கு கொடுக்காம விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம், புண்ணியமா போகும். உங்களுக்கு ஃபேவரட், அதனால அதை பத்தி பேச வேணாம். நடிக்காதடா, வால்பேப்பர் படத்துல ஒரு மேடா, வால்பேப்பர் ஹீரோயின் இருப்பாங்க. இவரு பாயிண்ட் இருக்காரு, ஒன் டே பார்ட்டி ட்வீட் பண்ணிச்சு. வேற எப்படி வரணும், அடியில இருந்து வரணுமா? என்ன போட்டோ எடுக்க இப்படிதான் வருவாங்க, பின்ன படுத்து உருண்டுகிட்டா வருவான் போட்டோ எடுக்க. அப்படியே ரொம்ப பல வருஷம் பழக்கன்ற மாதிரி ஆக்ட். இல்ல அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அது
இல்லங்க இது என்ன பிரச்சனைனா இந்த நிறைய பேர் ஹீரோ கூட விட்டுங்க, ஹீரோயின்ஸ் என்னன்னா போட்டோ எடுக்கிற நம்ம பிள்ளைங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாதுன்னு வச்சுங்களேன். செல்ஃபி எடுக்கிறவன் எப்படி எடுப்பான், எப்படி எடுப்பான், தூக்கிடுறது என்ன பண்றான், இப்படி தூக்கிடுறான் மேல. அது ஆமா, இது தேவையா? என்னமோ போங்க, அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி. இல்ல நிஜமாலுமே சினிமால இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு தனி உலகத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம இங்க இருக்கிறவங்க கூட வாழ்ற மாதிரியே இருக்காது. இது ஒரு தனி உலகம், அது ஒரு தனி உலகம், அப்படிதான் இருக்குமே. டாஸ்மார்க் வந்து தனியார் மயமா மாத்துறதா வந்து ஒரு டாக்கும் வந்து போயிட்டு. ஆமா, அன்னைக்கு வந்து ரெஸ்டோ பார்னு சொன்னது வந்து நம்ம இப்படி வைக்கலாமா, இல்ல டாஸ்மார்க்கே தூக்கிடலாமா, இல்ல வந்து பார் எல்லாத்தையும் சும்மா பேசிட்டு இருந்தேன்டா. அப்ப வந்து ரெஸ்டோ பார்னு அப்படி சொல்லிட்டு இருந்ததுல எவனோ ஒருத்தன் திருப்பி விட்டாங்கடா. ரெட்ரோ பார் வந்து ரெஸ்டோ பார் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அது ஓப்பன் ஆக போகுது, இன்னும் திருப்பி விட்டாங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இது வழக்கமாக நடக்கிறதா. அன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே பேசிட்டோம், தனியார் பண்ண போறாங்களான்னு கேட்டப்போ கூட பண்ணா ஓகே தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவா இருக்குன்றது ஒண்ணு இருக்கு. அரசுக்கு நல்ல பேர் வரணும், ஆனா தனியார் இதை எப்படி ஹேண்டில் பண்ணும், என்னெல்லாம் நடக்கும், இது இப்போ மறுபடியும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் திறப்போம், இந்த டைம்ல மூடுவோம் அப்படின்லாம் மாறுறதையும் நம்மளால ஏத்துக்க முடியாது. அதுதான் விக்னேஷ் அவர்களும் சொல்லியிருக்காரு, இது தனியார் மயமாக்கலாமான்ற பேச்சு வந்து அடிப்படுது, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், ஆலோசனை பண்றோன்றாரு. அது எப்படி தனியார் மயமாக்குவாங்க, அது என்ன நடக்கும், இது நடந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இப்போவே 12 to 10 அப்படின்றது, அப்போ அவங்க வந்துட்டு நாங்கள் 9 மணிக்கெல்லாம் திறந்துருவோம், 10 மணிக்கெல்லாம் திறந்துருவோம், இப்போ 10 to 10 வந்து இருக்கும், பாரை வந்து நாங்கள் வச்சுப்போம் அப்படின்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் கொண்டு போயிடும். அது என்னதான் தனியார்கிட்ட கொடுத்தாலும் கண்டிஷன்ஸ் இதுதான், இந்த கண்டிஷன்ஸ்ல நீ இருக்கிறதா இருந்தா நீ தனியார்ல வந்து கொடுக்கலான்ற ஒரு அக்ரிமெண்டோட இருந்தா மட்டும்தான் அது வந்து சரியாகும். ஏன்னா இப்பவே 12 மணின்றத 2 மணி ஆக்கலாமா, இப்ப 10 மணின்றத 8 மணியோட க்ளோஸ் பண்ணலாமா, இன்னும் எவ்வளவு கடைகளை வந்து க்ளோஸ் பண்ண முடியும், அது இல்லாம இன்னும் 54 வகை சரக்குகள் வந்து மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து கொண்டு வரலாம், லிக்கர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சில பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடைபெறுது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை கண்ட்ரோல் பண்றீங்களோ, டைமிங்கை குறைக்கிறது, இந்த பார்களை வந்து க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் அதோடைய அந்த இது குறைய ஆரம்பிக்கும். அந்த குடிக்கணுன்றது இப்போ 10 மணி வரைக்கும் டைம் இருக்கிறவங்களுக்கு 8 மணியோட க்ளோஸ்ன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல இருக்கிறவன் அந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த வேலையை விட்டுட்டு போக முடியாதுன்ற பட்சத்தில் அவன் வந்து போக மாட்டான், வாங்க மாட்டான். ப்ளஸ் உங்களுக்கு அது இதில் கிடைக்காது, பிளாக்ல கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் அன்னைக்கு நாள் அவன் குடிக்க மாட்டான், ரைட்டு ஓகே அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ அடுத்த நாள் வேலைக்கு போய் தான் ஆகணுன்றவன் போயிடுவான். அப்போ ஒருவேளை அந்த கேப்ல வந்து வாங்க முடிஞ்சாதே தவிர அவன் வந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு சாவகாசமா முடிச்சுட்டு ஒரு 150 ரூபா கொடுத்து இல்லை 300 ரூபா கொடுத்து வாங்கி அங்கேயே உட்காந்து இன்னொரு 200 ரூபாய்க்கு சைடிஷை வாங்கி 1000 ரூபா சம்பாரிச்சவன் 500 ரூபாய் அங்கேயே காலி பண்ணிட்டு வெறும் 500 ரூபாயோட வீட்டுக்கு போறவனுக்கு இது இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். இன்னும் 2 மாசம் பாரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா இல்ல வந்து இதோட நிறுத்திக்க போறாங்களான்றது இனிமே தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது தனியார்கிட்ட கொடுத்தாலும் சரி, அரசு நடத்தினாலும் சரி, இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அரசு நடத்தினா அரசு வந்து ஊத்தி கொடுக்குதுன்னு அந்த ஒரு பேர் மட்டும் போகும், அவ்வளவுதான். அரசு தனியார்கிட்ட கொடுத்துச்சு, தனியார் ஊத்தி தனியார்ன்ற பேர் வரும். இன்னொன்று இருக்குது, மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு 90 திட்டங்கள் வந்து இது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் திருப்பி மறு ஆய்வு பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. மேயருக்கு ஒரு மரியாதை இது இல்லையா? நான் சொன்னா உடனே வந்து என் மேலே சந்தேகப்படுவீங்களா? நான் ஏதாவது கொடுத்தீங்கன்னா வேற யாரா இருந்தா பட்டிருக்க மாட்டோம், நீங்கன்றதுனால தான் கன்ஃபார்மா தெரியுது எங்களுக்கு எதாவது நடந்திருக்கும். அது என்னென்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து இந்த பிரிண்டர் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து டெண்டர் கொடுத்துருந்தாங்க. அது 60 லட்ச ரூபாய் வரைக்கும் டெண்டர் வந்து போயிருக்கு. ஆனா அது மொத்த மதிப்பே பார்த்தீங்கன்னா 28 லட்ச ரூபாய் தான் வருது. ஸோ இதுலயே வந்து இவ்வளோ ஊழல் நடந்து 60 லட்ச ரூபாய்க்கு 28 லட்ச ரூபாய் தான் பாதிக்கு பாதி. ஆமா, 32 லட்ச ரூபாய் வந்து எக்ஸஸா ஆட்டைஸா போட்டாச்சு. ஆமா, அதனால வந்து இது எல்லாத்தையும் மறு ஆய்வு பண்ணுங்க, இப்போ கொடுத்துருக்க அந்த 90 மறு ஆய்வு பண்ணுங்க. மேடம் இன்னும் வந்து முதலமைச்சரை பார்க்கல? இல்ல பார்க்கல, அதான் மறு ஆய்வு போயிருக்கு. இப்போ வந்து தானே ஆகணும். ஒரு தடவை வந்து பார்த்துருந்துருக்கலாமா, ஒரு வாழ்த்தை சொல்லி இருந்திருக்கலாமா, ஏதோ ஒரு பெரம்பூருக்குலாம் போனாரு எங்க, சரி அதுவாது அவருடைய தொகுதி, அழைப்பு வராம எப்படிங்க போற? சரி நான் சொல்லலைங்க, அவங்க தான் சொல்றேன், அழைப்பு வராம போலாம். பட் என்ன பண்றது, அழைப்பே இல்லாம கார்ல தொங்கலாமா?
அதெல்லாம் அது தொங்கலாம். ஏன் விசுவாசம் அங்கதானே. அதுதான் இல்ல, நீங்க விசுவாசத்துல அங்க காட்டுங்க. நீங்க சென்னை மாநகராட்சி மேயருங்க, சிஎம்க்கு உங்களுக்கு வந்து புரோட்டோகால் இருக்குல்ல, அது ஏன் நீங்க இது வரைக்கும் பண்ணவே இல்லை? ஏன் நீங்க போய் இன்னும் பார்க்கவே இல்லை? அந்த கேள்வி எல்லாம் வந்து வரும்ல. நீங்க வேற ட்ரோல் வேற, ட்ரெண்டிங் ட்ரோல் வேற. அது நாங்க சொல்லல, உங்க கட்சிக்காரர் தான் வந்து சொல்றாரு. ட்ரோலில் இருக்கக்கூடிய ட்ரோலக்கா வேற ஆயிட்டீங்க. அப்போ உங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணதான் செய்வாங்க. ஒரு 32 லட்ச ரூபான்றது இன்னும் சாதாரண அமௌண்ட் கிடையாது. இது இல்லாம சென்னை மாநகராட்சியில் இன்னும் 15 பேர் பணியிடை நீக்கம் வேற வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சனைகளுக்காக, லஞ்சம் லாவண்யங்களுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்கன்னும் போது அப்போ வந்து நடக்க தானே செய்யும். என்ன ஆக போதோ, மேயராக்காக என்ன ஆக போதோ, அவங்களும் நானும் சாதாரணமாக அவனடா திமுக காரன்னு சொல்ல போறாங்களா என்னன்றதும் சொல்ல மாட்டாங்க. வைடா போடுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்னா, ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு பேட்டியில் வந்து சொல்லுங்க, இந்த ஆட்டிசம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து மாதம் ஒரு நாள், வருஷம் ஒரு நாள் வந்து அந்த ஒரு படம் வந்து நம்ம இது பண்ணி கொடுப்போம். ஏன்னா அவங்களால நார்மலாக வந்து ஒரு சினிமா தேட்டருக்கெல்லாம் போய் படம் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கத்துவாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுவாங்க, அழுவாங்க, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறதுனால அங்கே பப்ளிக்காக வந்து நிறையா கூப்பிட்டு போய் அவங்க படம் பார்க்குறதுக்கு வந்து யோசனை இருக்குன்றதுனால அவங்களுக்கு அவங்க இதுலேயே வந்து படமாக வந்து சர்வதேச படம் போட்டு காட்டுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய வரவேற்பு வந்திருக்கு. சினிமா திரைத்துறையிலிருந்தும் நிறைய வரவேற்புகள் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரியான குழந்தைகளுக்காகவும் இந்த படங்களை வந்து காட்டுறோம். அதுவும் சர்வதேச தரத்திலான இருக்கக்கூடிய படங்களை வந்து காட்டலாம்ன்ற இந்த எண்ணம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம்னு சொல்லி திரைத்துறையிலேருந்து நிறைய பேர் வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. வந்து பார்த்தா குறிப்பாக சீனு ராமசாமி அவர்கள்லாம் வந்து போட்டிருந்தாரு. அந்த தாட் வரணும்ல. வெறும் வெகுஜன மக்கள் எல்லாரும் நார்மலாக இருக்கக்கூடியவங்களே வந்து பார்க்கணுன்றதை தாண்டி ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களுக்காக யோசிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்காக யோசிக்கிறதா இருக்கட்டும்ன்றதெல்லாம் அது ஏதோ ஒரு அரசு சொல்லி வர்றது கிடையாது. அதெல்லாம் தானா யோசிக்கக்கூடிய, அந்த துறைக்காக யோசிக்கக்கூடியவங்க, அதை பத்தி பாதிக்கப்பட்டவங்களை பத்தி யோசிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தா மட்டும்தான் அது வந்து வரும். நல்ல விஷயமா வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு மேடையில தனுஷ் அவர்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு மாற்றுத்திறனாளி, நான் கூட உங்க ஃபேன் தான் சார், ஆனா என்னால உங்க படத்துல போய் தியேட்டர்ல போய் பார்க்க முடியாது, எங்களுக்குன்னு ஸ்பெஷல் இது எதுவும் கிடையாது, எங்களால் அது அந்த இதுல ஏத்துறதுக்கு எதுவுமே எங்களுக்கு வந்து கிடையாது, அப்ப நாங்களாம் உங்க படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்க கூடாதா அப்படின்னு அவராலையுமே இந்த பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு என்ன பண்ணுவாரு, அவருக்கு என்ன தெரியும், படம் போட்டா தேட்டர்ல, அவருக்குமே அந்த தாட் அது வரைக்கும் இருந்திருக்காது இல்ல. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களையே நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து கூட்டு போய் ஒரு தேட்டர்ல படம் பார்க்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளை வந்து ஒரு தேட்டர் கூட்டு போய் படம் பார்க்கறதுன்றதும் இது கிடையாது. பப்ளிக்கா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து அவங்க சாதாரணமாவே இருந்தா கூட அவங்கள ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, அந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் அப்படி பண்ணும்போது மற்றவர்களுடைய பார்வை வரும்ல. ஆமா, இல்ல அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கும்ல, அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல, அந்த பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க வைக்கணும். ஹேண்டில் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஓகேண்ணா, நல்ல விஷயம். டைரக்டா பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் ஆனால் டைரக்டா பார்த்தேன். ஏன்னா நான் போயிருக்கேன் ஸ்கிரிப்டுக்காக வந்து, தெரியுங்களே உங்களுக்கு. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்காக அந்த மாதிரி யோசிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அரசுன்றதை தாண்டி ஒரு தனி மனிதனா அந்த துறையின் அமைச்சரா அதை வந்து ஒரு யோசிச்சாருன்றது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் அவருக்கு. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்குது, பசங்க வந்து 2வது மாடி ஸ்கூல்லையும் 2வது மாடி போயிட்டு வராங்க, டியூஷன் போகும்போது 2வது மாடி, என் வீடும் 2வது மாடி தான் இருக்குது, அதை தூக்கிட்டே வர முடியாது, இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் வந்து இவர் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாரு. இது மாதிரி ஸ்கூல் புக்ஸும் நம்ம வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ண முடியும், போகும்போது கழுத மாதிரி சுமந்துட்டு போகிறதுக்கு இல்லாம. என்னங்க அநியாயங்க, நம்மளாம் படிக்கும்போது 4 புக்கு 5 புக்கு இருக்கும், இப்பெல்லாம் என்னங்க பொதி சுமக்கிற மாதிரி அப்படி அவ்வளவு வெயிட் இருக்கு. இப்ப பேரண்ட்ஸை வந்து ஸ்கூல்ல போய் பசங்களை கூப்பிடுறதுக்கு முக்கிய காரணமே இது ஒண்ணு நினைக்கிறேன். இந்த பேக்கை தூக்குறதுக்காகவே இருக்கும் போல. அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு அவங்க அந்த நடந்து வராங்க. ஏன்னா அந்த பசங்க அதை தூக்கிட்டு வரதுக்கே பயங்கர டயர்ட் ஆயிடும்ல. அதனால அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்தேன், முதலமைச்சர் மாத்தணும், ஸ்டெம்மோ ஸ்டீமோ ஏதோ சொல்லியிருந்தாரு, STEAM ஏதோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சயின்ஸ், அப்புறம் அது ஆர்ட்ஸும் சேர்க்கிற மாதிரி மேக்ஸ் எல்லாமே வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இங்க கொண்டு வரணும்னு முதலமைச்சர் இது வந்து சொல்லியிருக்காரு. அதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்றோம். புத்தக சுமைகளை குறைப்பதற்கு என்ன வழி வகைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்.
வாழ்த்துக்கள். அதெல்லாம் குறைச்சிங்கன்னா, அதே மாதிரி ஃபீஸ் எல்லாம் குறைச்சிங்கன்னா குழந்தைங்களோட படிக்க வைக்கிற பசங்களுடைய அந்த இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும். நாளை பின்ன லிங்கேஷுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது அவெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்கோசம் சொல்றேன். இது அதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, டெக்ஸ்ட் புக்குன்றதையும் இன்னும் கொஞ்சம் வந்து மாத்த போறோம். டெக்ஸ்ட்ன்றது வெறும் அந்த இது இல்லாம ஒரு பிக்சர்ஸா நிறைய இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம படங்களா பார்க்கும்போது நம்ம பிரெயின் வந்து இன்னும் ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிக்கணும், அதை ரீகால் பண்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வச்சு நம்ம வந்து கொடுக்கலான் இருக்கோம். அதுலேயே கியூஆர்லாம் இருக்கும், அது நம்ம மொபைல்ல ஸ்கேன் பண்ணா அது ஆடியோ வீடியோவாகவும் விஷுவலாகவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம வந்து அந்த எஜுகேஷன் லேர்னிங் வந்து பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் துறையிலே நிறைய பண்ணியிருக்காருங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கூட அவருடைய குறைகள்லாம் கூட ஸ்கேன் மூலியமா அவர் இந்த எலெக்ஷன்லயே அதான் பண்ணாரு. அவர் ஏதோ எலெக்ஷன்லயே கூட அவரோட இதுல ஸ்பெஷலா பண்ணாரு, ஸ்கேன் பண்ணாலே. ஏன்னா இப்ப எல்லாரும் ஸ்கேனர் வச்சிருக்காங்க, டிஜிட்டலா அவர் வந்து யோசிக்கிறாரு, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இதெல்லாம் பண்ணா இப்ப அவரோட அப்பாயின்மெண்ட்டோ இல்ல அவர்கிட்ட வந்து கொடுக்க வரவங்க மனு கொடுக்க வரவங்களோ ஏதோ ஒன்று சொல்லணும்னா டைரக்டா அவருடைய அந்த ஸ்கேனர் காமிச்சா அவருக்கே டைரக்டா வந்து அவருடைய மெயிலுக்கு போகுதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்றாரு. கத்துக்குங்கப்பா, மற்றவர்களும் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க, என்ன ஏது எப்படி அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கு வந்து அந்த பெரம்பூர் தொகுதிக்கு ஒரு ஆப்பு கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு 800க்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு 300க்கு மேலே வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், அதுல வந்து அதுலயும் ஒரு 200 சில்லற 300 கம்ப்ளைண்ட் வந்து வெளியில இருந்து வந்து இருக்குது. பெரம்பூர் தொகுதி இல்லாம இருந்து வெளியில இருந்து வந்திருக்கு. பட் ஆனா அவங்க ஃபோக்கஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பெரம்பூர் தொகுதி. நான் என் தொகுதிக்கு எடுத்து வச்சிருக்கேன், எல்லாரும் இது இங்க எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்குத்தான் முதலமைச்சருக்கு துறைன்னு ஒண்ணு தனியா இருக்கு, அங்க வரணும். எல்லாத்தையும் நீங்க பாப்ப இங்கே எடுத்துட்டு வந்து கொட்டக்கூடாது. அது எப்படியா, நாங்களும் தானே ஓட்டு போட்டிருக்கோம்னு கேட்பாங்க மக்கள். அது கரெக்டுங்க. அந்த ஆப் உருவாக்கப்பட்டது பெரம்பூருக்கு உருவாக்கப்பட்டது. அது டெஸ்டா வச்சுக்கலாமா, இது வந்து ஒரு சாம்பிளா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இது பண்ற மாதிரி இருக்கணும்ன்றது தான் நம்மளோட ஆசைகள். வரட்டும். அப்புறம் கட்டுமான அனுமதியில வந்து லஞ்சங்கள் வந்து இப்போ வந்து வாங்குறது இல்லை, அந்த பார்ட்டி ஃபண்டுன்றது இப்போ வாங்குறது இல்லை அப்படின்றனால கட்டுமான அந்த வீட்டோட விலைவாசிகளும் வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதா வந்து செய்திகள் வந்து போட்டிருக்காங்க இன்றைய நாளிதழில். அது வந்து சில விஷயங்கள் வந்து அடிமட்டத்திலேருந்து கொஞ்சம் மாறும்னு சொல்லுவாங்கள்ல, அது முழுக்க முழுக்க அப்படி மாறுதா இல்லையான்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் அடிமட்டத்திலேருந்து சில விஷயங்கள் மாறும் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம அந்த இது சொல்லியிருந்தோம், விவசாயிகளுக்கு வந்து மூட்டைக்கு 40 ரூபாவில் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ போயிருக்காங்க, அவங்களும் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 50 ரூபா சொன்னார், 50 ரூபா மூட்டைக்கு 75 ரூபா வரைக்கும் இது பண்றாங்க அப்படின்னு. இது என்னன்னா கட்டுமான அனுமதிக்கான கட்சி நிதி வசூல் நிறுத்தம், குறைகிறது வீடு விலை அப்படின்னு இருக்குது. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமமான CMDA சார்பிலும் நகர ஊரமைப்பு துறையான TTCP சார்பிலும் கட்டுமான திட்ட அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. இதில் அடுக்குமாடி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கும் போது சதுரடிக்கு 27 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை கட்சி நிதி என்ற பெயரில் கடந்த காலங்களில் வசூலிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. கட்டட அனுமதிக்கான கோப்புகள் அதிகாரிகள் வசம் இருந்தாலும் அதில் உள்ள விவரங்களை பெறும் அரசியல் புள்ளிகள் கட்டுமான நிறுவனங்களை அணுகி கட்சி நிதி கேட்பதுண்டு. இதற்கு உடன்படாத நிறுவனங்களுக்கு கட்டட அனுமதி நிறுத்தி வைக்கப்படும். இதில் கட்சி நிதி கொடுப்பதற்கான செலவையும் கட்டுமான நிறுவனங்கள் வீட்டின் விலையில் சேர்த்து மக்களிடம் வசூலித்து வந்தன. இதனால் வீடுகளின் விலைகள் வெகுவாக உயர்ந்தன. தற்போது கட்டட அனுமதி வழங்க கட்சி நிதி வசூலிக்கக்கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் முடிவை இந்த ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர் சங்கங்களின் கூட்டமைப்பான கிரெடாய், இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கத்தின் தென்னக மையம் ஆகியவை வரவேற்றுள்ளன. இது குறித்து கட்டுமானத்துறையினர் கூறியதாவது, கட்சி நிதி வசூலிப்பது நிறுத்தப்பட்டதால் கட்டுமான நிறுவனங்களுக்கான செலவு மிச்சமாகி உள்ளது. இதன் பயனை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. புதிதாக அறிவிக்கப்படும் குடியிருப்பு திட்டங்களில் வீடுகள் விலையை சதுரடிக்கு 100 ரூபாய் வரை குறைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்றது யார் வாங்குவா? அப்படி ஒன்று இல்லவே இல்லையா? பார்ட்டி ஃபண்டுன்றதே ஒன்று கிடையாது. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இல்லாமலாம் நம்ம எந்திரிச்சு குதிச்சோம். 59 பேர் ஒரே நேரத்தில் 12 பேருக்கு 12 பேர் அந்த டைம் மாறாம சுடணும்னு சொல்ற மாதிரி 59 பேர் ஒரே நேரத்தில் எப்படி எந்திரிச்சோம்? 234 பேர்ல அந்த 59 மட்டும் கரெக்டா அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு எந்திரிச்சது இல்ல. அப்ப தெரிஞ்சுக்க வேணாமா?
அப்ப இந்த பேப்பர் கட்டிங்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா? அது பார்க்கும்போதே நம்மளது இல்லை அப்படின்னு திருப்பிடுவாங்க. அப்ப எந்த பார்ட்டிக்கு கொடுத்தாங்களா? எந்த பார்ட்டி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு மேல வழக்கமா நம்ம மெசேஜ் பண்ணி கேட்கறாங்க, திருச்செந்தூர் பத்தி தான் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திருச்செந்தூர்லாம் பெரிய ஸ்டோரிங்க, அதெல்லாம் டெய்லி தானே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அது வந்து அந்த அமைச்சர் தான் பார்க்கணும். இதுக்கு மேல அந்த துறையின் அமைச்சர் தான் போய் இது என்ன ஏதுன்னு பார்த்து சால்வ் பண்ணி சொல்லணும். மேலும் நிறைய பேருக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நிறைய இதை பற்றி பேசுங்க அப்படின்றாங்க. தெளிவான அந்த தகவல் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து நம்ம நாளைக்கு காணொலியில் மீட் பண்ணுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.